மேலே எல்லா குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 வருடமாக நான் பங்கு தந்தையாக இருந்தபோது என்னுடைய பங்கில் நிறைய அன்பங்கள் போகின்ற போது கூட அந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதிகமாக படிக்காதவங்க வந்து உட்காருவாங்க, சாமி ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு போவாங்க. ஒரு 10 அனுமதித்து வருவாங்க, அவ்வளோதான். பிறகு நான் அவங்களுக்கான ஒரு செய்தியை கொடுத்துட்டு ஒரு வாசம் வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ தான் போவேன். அது ஒரு 10 பேர் கலந்துக்குவாங்க. ஒரு சில அன்மைகள் ஒரு 15 பேர் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த அன்மைகள் பார்க்கின்ற போது அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. ஏன்னா அந்த என்னுடைய பங்குடைய அனுபவத்தை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு கூடுகை இது எல்லாமே. ஸோ நம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது. மத்திய நடிச்சு இன்றைக்கி பார்க்குறீங்க, 18-10 மணி நீங்கள் வாசிப்பீங்க. எங்கே 2-3 கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே கடவுளுடைய பிரசனம் இருக்குது. ஆண்டவர் அவருடைய மத்தியில் இருக்கிறார். ஸோ இட்ஸ் எ ரியல் பிரசன்ஸ். கோயிலில் மட்டும் கிடையாது, நீங்கள் கூடுகின்ற ஜெபிக்கிற இடங்களில் கட்டாயம் ஆண்டவர் வராரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எனவே இந்த அற்புதமான நேரத்தில் இறைவன் உங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க சொல்லிட்டு நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஒரு சிறிய ஆசீர்வாதத்தோடு நான் இதை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு